உன்னன்போ என்றென்றும் மாறாதையா உன்னிலையில் நான் என்றும் வாழ்வேனையா உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் பெருகும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரியவர்களின் திருப்பலியானது டார்வின் ஜெரேமியா என்பவருடைய 6வது பிறந்த நாள் நன்றிபலியாகும். சங்கீதா தீபக் ஆண்டனி தீபக் குடும்பத்தினருடைய திருமண ஆண்டு நன்றிபலியாகும். சுசிலா ஜலசங்கத் குடும்பத்தினருடைய நன்றிபலியாகும். கெவின்ரா என்பவருடைய 22வது பிறந்த நாள் நன்றிபலியாகும். ஆந்தனி அபிஷேக் நன்றிபலியாகும். ஆண்ட்ரூ பிரிட்டோ நன்றிபலியாகும். ஜான் பெனடி பிறந்தநாள் நன்றிபலியாகும். சுரேஷ்குமார் இயேசு மேரி நம்மளுடைய திருமண ஆண்டு நன்றிபலியாகும். லில்லி சைமன் என்பவருடைய நன்றிபலியாகும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்களுக்கு வெளிப்படுத்திய எல்லா நலன்களுக்கு நன்றி செலுத்த வேலைகளை அவர்களுடைய வழிகாட்டுதலும் பராமரிப்பு பாதுகாப்பும் இவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்திடவும் வேண்டுகிற நலன்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் இப்பலியில் மன்றாடுவோம். மேலும் சபரிமுத்து குடும்பத்தினர் தாங்கள் தொடங்க இருக்கிற வீடு கட்டும் பணி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்கான வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுள் இவருடைய வேண்டுதலை கனிவோடு கேட்டருள்ள நாம் இப்பலியில் இறங்குவோம். மேலும் இந்த நாளில் இறைவனோடு சேர்ந்த ஜெயராஜ், ஜோசப் விக்டர், ஆனந்த், கிறிஸ்டோபர், ஜெயமா என்பவருடைய 5வது ஆண்டு நினைவிலியாகும். லூயிசா, அந்தோனி, மார்டின் சாயலானந்த் என்பவருடைய 40வது நாள் நினைவிலியாகும். சுசிலா, மரிய ராஜேந்திரன், நவநிதி, ரைமன் என்பவருடைய ஆத்மீகளை பாற்றுக்காக இந்த பலிகளை நாம் வேண்டுவோம். கடவுள் இவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கவும் வான்வேட்டில் இவர்களுக்கான இடம் அளித்து இவர்களை புனித தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். இந்த திருச்சபையானது புனித பிரிஜிட் என்பவரை நினைத்து பார்க்கிறது. அயர்லாந்து நாட்டில் பிறந்த இவர் சிறு வயதிலே தன்னுடைய அழகினால் பல்வேறு மனிதர்களுடைய இதயங்களில் இடம் பிடித்தாலும் தான் இறைவனுக்கு உரியவள் என்பதில் நிலைத்து நின்றவள். பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினவள். இறுதியிலே ஒரு துறவியாக வாழ்வை தொடங்கி கடவுளுக்கு தான் இன்னுமே சொந்தமானவள் என்பதை நிரூபித்தவள். அயர்லாந்து நாட்டு புனித பிரிஜிட் கற்றுத்தருகிற இத்தகைய நல்ல எண்ணங்களை கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ்வின படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ள இப்பலியில் நாம் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தமது விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுவோம். உள்ளமுடைந்து வருந்தோரை குணமாக ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும்.
சொல்லாமல் இறைவன் நம்பியிருக்கிற தாம் உங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்று நம்முள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவிழத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தியர்களும் இவ்வாறு மன்ன திருமகனை பெயரால் நாங்கள் மிகுதியாக நற்செயலை புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையில்தான் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டுமாறும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுரை இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லா நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெரியும். தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஓர் நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் மக்களை தேடி வந்த
தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் நுழைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடையவர் மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் பகைவரிடமிருந்து நம்மை பெறுவோர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழும் பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையானவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 4 இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை தருகிற உடனிருப்பு வாழ்வில் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரம். நான் இருக்கிறேன் என்கிற ஒற்றை வார்த்தையில் யார் ஒருவர் இன்னொருவருக்கு நம்பிக்கை தருகிறார்களோ அவர்கள் தொலைத்து விடாத பொக்கிஷம். எனவே இந்த உடனிருப்புக்காக இயங்குகின்ற மனிதர்கள் ஏராளம் உண்டு. அது குடும்பத்தில் இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அல்லது சமூகத்தில் இருக்கட்டும். நமக்கென இருக்கிறவர்கள் இவர்கள் என்கிற நம்பிக்கை பெற்றுக் கொள்ளுகிற உடனிருப்பு என்பதை நாம் பெறுவதற்கு
இத்தகைய உடனிருப்பு எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இத்தகைய ஒரு அனுபவத்தை தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருந்த பிறகும், அவருடைய உடனிருப்பு எத்தகைய வலிமை உடையது என தெரிந்திருந்த பிறகும், காற்று அடிக்கின்ற பொழுது, கடல் கொந்தளிக்கின்ற பொழுது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உடனிருப்பை அவர்கள் கண்டுகொள்ள மறுக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் கடிந்த பிறகு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் இருக்கிறேனே என்கிற கேள்வியை அவர்களிடத்தில் கேட்டு பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்விலும் நமக்கென்று கிடைத்த உடனிருப்பை நாம் கொண்டாடுவதற்கு பல நேரங்களில் தவறவிட்டு இருக்கிறோம். நமக்கென இருக்கிறவள், நமக்கென இருக்கிறவர் இவர் என்கிற அந்த வாழ்வு துணையை கொண்டாடுகிற மனநிலை பல நேரங்களில் நம்மிடம் இல்லாது போகிறார். நமக்கென்று கிடைத்த நல்ல நட்புகளை நாம் கொண்டாட பல நேரங்களில் மறந்திருக்கிறோம். எனவே நல்ல உடனிருப்பை ஒரு நாளும் ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நம்மை நேசிக்கின்றவர்கள், நம்மை அன்பு செய்கின்றவர்கள், நமக்கென இருக்கிறவர்கள் என்கிற உணர்வுடைய ஒவ்வொரு மனிதரையும் கொண்டாடுகிற மனிதர்களாக வாழ்வோம். ஒரு பொழுதும் நமக்கென இருக்கிறவர்களை தொலைத்து விட வேண்டாம். அதே நேரத்தில் அடுத்தவருக்காக நான் இருக்கிறேன் என்கிற உடனிருப்பை கொடுக்கவும் தயங்க வேண்டாம். நான் என் மனம் தருகின்றே, காணிக்கை தரும் நேரம். நான் என் மனம் தருகின்றே, ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம், நான் என் மனம் தருகின்றேன். அன்புக்குரியவர்கள், என்னுடைய உங்களுடைய மாநில கல்வாரி பள்ளியில் ஆசிரியர்களை கேட்டுதான் வழிபட்டார்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவர் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி வயங்கள் மீட்புக்கு பயன்பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய தேவமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை ஆற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே உமது மாட்சியின் முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆகிய தூயவர் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக பெயரிக்கப்படும் என் உடல். போனம் இரவினது இறுதியில் எண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள்.
சபரி குடும்பத்தினரில் இறைவன் சபரிமது குடும்பத்தினரை ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னிதான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவரும் போன்றவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வு பங்குகள் தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வர எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியார் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் தாகத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை படைத்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கை தருகிற உடன்படிக்கை கொண்டாடுவதற்கு அழைப்பு தருகிற அன்பு ஆண்டவர். இவருடைய விருந்தலை தகுதி ஆண்டவரையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நீர் திருதரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செய்யுங்கள்
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் ஆணையாலே அழைக்கிறார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடனுக்கும் செவிடனுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடனுக்கும் செவிடனுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். நன்றி கூறி கொண்டாடுவோமா. இல்லாமல் இறைவா உங்களுக்கு அருள் புரியும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துயிரழைக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்று பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
சென்று வாருங்கள்